இருக்கலாம். பேசிக்காவே வந்து பாத்தீங்க அப்படி சொன்னா பிரிட்டிஷ்காரங்க ஏதாவது ஒரு புது இடத்த பார்த்தாங்கன்னா முதல்ல அங்க போவாங்க. ஒரு சேல்ஸ்மேன் மாதிரி உள்ள போவாங்க. அப்புறம் அந்த இடத்தையே வந்து ஆக்குபை பண்ணிப்பாங்க. நம்ம இந்தியாவிலுமே அப்படிதான் ஆக்குபை பண்ணாங்க. அதே மாதிரி தான் வந்து சென்டினல் ஐலண்டையும் அவங்க கண்டுபிடிச்சாங்க. அங்கேயும் போகணும் அப்படின்னு நினைச்சாங்க. சோ அங்க போகும்போது என்ன ஆச்சு அப்படின்னா அவங்களால ஓரளவுக்கு மேல உள்ள போக முடியல. அவங்க வந்து கூர்மையான ஆயுதங்களால யார் வந்தாலும் தாக்கும், யாரா இருந்தாலும் அடிப்பண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஆளா இருந்ததுனால அவங்களால உள்ள போக முடியல பிரிட்டிஷ்காரங்களால. சோ அவங்க வந்து என்ன நினைச்சாங்க, அப்ப இருக்கிற அதிகாரத்துல இருந்தவர் வந்து என்ன நினைச்சாருன்னா, எப்படியாவது இங்க போய் நம்ம வந்து பழகணும், உள்ள இருக்கிறவங்க வெளியே கொண்டு வரணும், வெளியில இருக்கிறவங்க உள்ள போய் என்ன இருக்குன்னு பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு அதிகாரியோட நினைப்பா இருந்தது. அப்ப அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, அந்த தீவில் இருக்கக்கூடிய ஒரு சில பர்சன்ஸ் வந்து கடத்திட்டு வந்தார். அதாவது என்ன சொல்றது, ஒரு 6 பேர் என்ன சொல்றாங்க, 6 பேர் வந்து அங்க கடத்திட்டு வந்தார். ஆக்சுவலி வந்து கடத்திட்டு வந்து நம்ம வந்து கொடுமைப்படுத்தணும், அவங்க வந்து அடிமையா வச்சிருக்கணும் அப்படிங்கிற இடத்துல அவர் வந்து கடத்திட்டு வரல. இருந்தா கூட வந்துட்டு என்ன அப்படின்னா, ஒரு 6 பேர் கடத்திட்டு வருவோம், இங்க இருக்கக்கூடிய அந்த நாகரிகங்கள் அது இதெல்லாம் அவங்களுக்கு வந்து கத்து கொடுப்போம், கத்து கொடுத்துட்டு அவங்களை வந்து கொண்டு போய் திருப்பி அந்த ஐலாண்ட்ல விடுவோம். அப்ப அவங்களோட சப்போர்ட் நமக்கு கிடைக்கும். சோ அவங்கள வச்சு நம்ம வந்து அந்த ஐலாண்டுக்குள்ள போயிடலாம். இப்படிங்கிற ஐடியால தான் வந்து என்ன பண்ணாரு, ஒரு 6 பேர் அங்க தூக்கிட்டு வந்தார். சோ தூக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்களால வெளி உலகத்துல வந்து வாழவே முடியல. அவங்களுடைய ஊரை விட்டு அவங்க வெளியில வந்த உடனே அவங்க வேற மாதிரி ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. சோ ரியாக்ட் ஆகிறது மட்டும் கிடையாது, அவங்களுக்கு வந்து காய்ச்சல் சொல்றோம் இல்லையா, உடல்ல உஷ்ணம் அதிகமாகிறது, காய்ச்சல் வந்துச்சு.